ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th 7th வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு 23 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அணி என்பதன் பொருள் என்ன? அணி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, அழகு. அணினா அழகு. செகண்ட் கொஸ்டின், மையல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மையல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, விருப்பம். மையல்னா விருப்பம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, உள்ளம். ஃபோர்த் கொஸ்டின், சீவன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சீவன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, உயிர். ஃபிஃப்த் கொஸ்டின், கரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, யானை. கரினா யானை. சிக்ஸ்த் கொஸ்டின், எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, குறைவின்றி. எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் குறைவின்றி. செவன்த் கொஸ்டின், பொறை என்ற சொல்லின் பொருள் என்ன? பொறை என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, பொறுமை. பொறைனா பொறுமை. எய்த் கொஸ்டின், அளந்தவர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அளந்தவர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, வறியவர். நைன்த் கொஸ்டின், பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, இசை. பண்னா இசை. 10th கொஸ்டின், அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, செருக்கு. அகம்பாவம்னா செருக்கு. 11வது கொஸ்டின், முற்ற என்ற சொல்லின் பொருள் என்ன? முற்ற என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒளிர. முற்றனா ஒளிர. 12வது கொஸ்டின், பேணுவையல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பேணுவையல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, பாதுகாத்தல். பேணுவையல்னா பாதுகாத்தல். 13வது கொஸ்டின், பிணி என்ற சொல்லின் பொருள் யாது? பிணி என்ற சொல்லின் பொருள் யாது? சரியான விடை ஆப்ஷன் சி, துன்பம். 14வது கொஸ்டின், கூற்றவா என்ற சொல்லின் பொருள் என்ன? கூற்றவா என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரிவுகளாக. கூற்றவானா பிரிவுகளாக. 15வது கொஸ்டின், முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேகம். 16வது கொஸ்டின், காலன் என்ற சொல்லின் பொருள் என்ன? காலன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, யமன். காலன்னா யமன். 17வது கொஸ்டின், சம்பிரமுடன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சம்பிரமுடன் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, முறையாக. சம்பிரமுடன்னா முறையாக. 18வது கொஸ்டின், செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் என்ன? செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, திருந்திய சொல். செஞ்சொல்னா திருந்திய சொல். 19வது கொஸ்டின், வளாமை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வளாமை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, தவறாமை. வளாமைனா தவறாமை. 20வது கொஸ்டின், விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வானம். விசும்புனா வானம். 21வது கொஸ்டின், இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? இசை என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, புகழ். இசைனா புகழ்.
22வது கொஸ்டின் வன்மொழி என்ற சொல்லின் பொருள் என்ன? வன்மொழி என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வளமிக்க மொழி. 23வது கொஸ்டின் வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி நிலப்பகுதி. வைப்புனா நிலப்பகுதி. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.